அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். மேகி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு உளுந்தங்களி ரெடி பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி எங்கே போகிறோம்னா கல்யாண வீட்டுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறதா தான் பிளான். நைட்டே பிளான் போட்டாச்சு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னுட்டு. காலையில் பார்த்திங்கன்னா சரியான மழை, அதனால ட்ரெயினில் போகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. பிள்ளைங்க இன்றைக்கி போவோமா போக மாட்டோமா அப்படின்னுட்டு முகம் வாடி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்காக ஆட்டோ அமர்த்தி போயாச்சு. நாங்கள் மட்டும் போல் இன்றைக்கி என் தங்கச்சி ஃபேமிலியும் வருதால ரொம்ப பிள்ளைங்க சந்தோஷமாகவே இருந்தாங்க. இன்றைக்கி ஆட்டோவில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் போக போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே ட்ரெயின் வரதுக்காக கேட்டை அடைச்சி போட்டிருந்தாங்களா, நல்ல வெயிட்டிங்கில் இருந்துச்சு ஆட்டோ. அதுக்குள்ளே பிள்ளைங்க வந்து ப்ளூடூத்தில் வந்து செல்லை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக புது சாங்லாம் போட்டு வந்தாங்களா. என்னுடைய மகளுக்கு ஏற்கனவே சாங் போட்டு விட்டாலே நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதனால் பிள்ளையுமே நல்லா என்ஜாய் பண்ணி பிள்ளைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி வந்தாங்க. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு அவுட்டிங் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. அங்கே சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து பேசிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக லஞ்சு சாப்பிடவும் வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே கூலிங்காக இருந்துச்சு. கல்யாண மண்டபத்தில் வேறு ஏசி போட்டாங்களோ, அதுக்கு மேலே கூலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லா கல்யாண வீட்லேயும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த சாப்பாடு வந்து எப்போவுமே மறக்க முடியாத சாப்பாடு தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கக்கும் டைனிங்கில் இது கிடச்சிட்டு இடம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சை சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாம் சொல்லியாக ஆகணும், நல்லாவே இருந்துச்சு. பைனாப்பிள் ஜாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக உதிரியாக மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா மசாலா மைல்டாக போட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 நல்லா உப்பு வரப்புமா மசாலா நல்லா கோட்டிங் ஆகி எடுத்து சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வெளியே வந்தாச்சு. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நல்லாவே வச்சுருந்தாங்க. டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த செடி எல்லாம் இருந்து நல்லா தண்ணி உழுத மாதிரி இருந்துச்சா. பிள்ளை ஓடி ஆடி விளையாடுறதுக்குமே நல்ல ஏரியா தான். அதனால் வந்து அதில் இருந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி உழுத அந்த செடியில் வந்து நல்லாவே இருந்துச்சு. அதனால் பிள்ளைங்களை வச்சு அதோட 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்க ஸ்கூல் லீவுன்னு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட்டோவில் தானே போயிருக்கோம். பஸ்ஸில் ட்ரெயினில் போனோம்னா அவசரமாக வரத மாதிரி இருக்கும். நம்ம ஆட்டோவில் போயிருக்கிறதால சரி கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வரக்கூடிய டைமும் வந்துட்டா. அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா உட்காந்து மறுபடியும் என்ன ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஆட்டத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இறங்கியாச்சு. அம்மா வந்து சூப்பராகவே இஞ்சி டீ ரெடி பண்ணாங்க. நான் எங்கள் அம்மா என் தங்கச்சி 3 பேருமே என்ஜாய் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.